அனைவருக்கும் வணக்கம். உங்களை லைட் கைட் டாரோ தமிழ் சேனலில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு டாரோ ரீடிங் சேனல். டாரோ ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஆன்மீக வழிகாட்டு முறைன்னு சொல்லிக்கலாம். உங்களுடைய உள்ளுணர்வோ எண்ணங்களோ அதை வச்சு உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கார்டு மூலியமாக, அதில் இருக்கிற சின்னங்கள் மூலியமாகவும் படங்கள் மூலியமாகவும் அது கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி மூலியமாகவும் என்னால் அதை படித்து உங்களுக்கு சொல்ல முடியும். அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டும் கருவியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாயம் மந்திரங்கள்லாம் கிடையாது. இது ஒரு பழங்காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் தான். அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் இன்ட்யூஷன் அண்ட் எனர்ஜி. ஸோ இது ஒரு இன்டென்ஷ்னலாக ஒரு ரீடிங்கை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கும்போது அதை உங்கள் கூடயும் கனெக்ட் ஆகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த படங்கள் மூலயமாவும் மெசேஜ் மூலயமாவும் உங்களை ஆன்சர்ஸாக உங்களை அடையும். இதுதான் டாரோ ரீடிங். ஸோ ஒவ்வொரு ரீடிங்க்கும் நான் ஒவ்வொரு டாபிக் செலக்ட் பண்ணியிருப்பேன். அப்படி இந்த ரீடிங்க்கு நான் செலக்ட் பண்ண டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வலிமை மற்றும் துணிச்சல் என்ன. ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் அப்படிங்கிற பற்றின ஒரு எனர்ஜி ரீடிங் இது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய வலிமை மற்றும் துணிச்சல் என்ன, அது என்னங்கிறத பார்ப்போம். அதில் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜை ஃபுல்லாக உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்கா, அதில் ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்கா, பயங்கள் தடைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்படி இருந்ததுன்னா அதை அதுலேருந்து வருவதற்கான கைடன்ஸ் என்ன, அப்படி வெளியே வரதுக்கான கைடன்ஸும் ஸ்டெப்ஸும் என்ன அப்படிங்கிறது உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கார்டு மூலிமா பார்க்கலாம். ஸோ இதை எப்படி செலக்ட் பண்ணி எப்படி தேர்வு பண்ணி உங்களுக்கான ரீடிங்கை படிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்கள் முன்னாடி ஒரு 3 கார்டு வச்சுருக்கு. 3 கார்டில் இந்த டாப்பிக்கு உங்களுக்கு ரொம்ப கனெக்டாக ஈர்க்கக்கூடிய பிக்சர், இந்த 3 பிக்சரில் எந்த பிக்சர் உங்களை இருக்குது, எந்த பிக்சர் உங்களை இருக்கல அப்படின்னா ஒரு ஸ்டோன் கலர்ஸ் மூலியமாகவோ ஸ்டோன்ஸ் மூலியமாகவோ நீங்கள் உங்களுடைய கார்டை தேர்வு செய்யலாம். அந்த கார்டை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் அந்த கார்டுக்கான டைம் லைன், அது எங்கே ஆரம்பிக்குது, அந்த ரீடிங் எந்த டைமில் ஆரம்பிக்குதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரீடிங் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் அதை படிச்சுட்டு உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு உங்களுடைய என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், சில கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கார்டை நான் இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ கார்டு பார்த்திங்கன்னா இது பைல் 1, இது பைல் 2 அண்ட் இது பைல் 3. ஸோ பைல் 3 நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இட்ஸ் a ஸ்ட்ரென்த் கார்டு. இது ஒரு ரெட் ஜாஸ்பர் கிறிஸ்டல். For pile 2 ஸ்ட்ரென்த் கார்டு. இது இந்த கிறிஸ்டலோட பேர் டைகர்ஸ் ஐ கிறிஸ்டல். பைல் 3 ஸ்ட்ரென்த் கார்டு இது அண்ட் உங்களுக்கான பைரட் கிறிஸ்டல் இது. ஸோ இந்த 3 கார்ட்லேயும் உங்களுக்கு எந்த பிக்சர், எந்த படம் அல்லது எந்த கலர்ஸ் ஆர் எந்த கிறிஸ்டல் உங்கள் கூட ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட ரீடிங் என்ன அப்படிங்கிறத அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டைம்லைன் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எனக்கு எந்த கார்டும் எனக்கு ரெசனேட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்பெண்ட் சம் டைம் இன் சைலன்ஸ். அமைதியாக உங்கள் மனசை அமைதிப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி யூ ஜஸ்ட் திங்க் அண்ட் அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கார்டு உங்கள் கூட கனெக்ட் ஆச்சு, தொடர்பாகுது அப்படின்னா அந்த கார்டோட ரீடிங்கை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக அதோட மெசேஜ் உங்களுக்கு சேர வேண்டிய ஆன்சர்ஸோ மெசேஜஸோ கண்டிப்பாக அந்த கார்டு ரீடிங்கில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட இன்னைக்கு ரீடிங்க்கு நான் வச்சுருக்க கார்ட்ஸு. இந்த கார்டில் எது உங்களுக்கு செலக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த செலக்ட் ஆகிற கார்டுக்கான ரீடிங் என்னங்கிறதையும் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரெசனேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ லெட் அஸ் டைவ் இன்டு த ரீட்.
ஹலோ பைல்வான், உங்களுக்கான ரீடிங் வந்து இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க கார்டு ஸ்ட்ரென்த்து வித் த ரெட் ஜாஸ்பர் ஆர் த ரெட் கலர் சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம இப்போது இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு எப்படி வந்து செக்ஷன் வைஸாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய கரேஜ் என்ன. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு சி அதை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி ஏதாவது தடைகள் இருக்கா, உங்களுடைய துணிச்சலையும் தைரியத்தையும் பிளாக் பண்ணுற மாதிரி ஏதாவது தடைகளோ பயங்களோ அதை சுற்றி இருக்காங்கிறத நம்ம செகண்ட் செக்ஷனில் பார்ப்போம். அண்ட் த ஃபைனல் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது அப்படி இருக்கிற ஃபியர்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி உங்களுடைய முழுமையான திறமையையும் எப்படி வலிமையும் எப்படி வந்து வெளிக்கொண்டு வரது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆரக்கிள் கார்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டினி, ஓகே, Eight of Cups, Queen of Wands, Page of Swords. ஓகே, ஸோ பைல் ஒன். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் இப்போ எங்கே இருக்குது, உங்களுடைய துணிவு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆரம்பிச்சிட்டிங்க, அதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் கார்டில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்டு சம்திங், யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் யுவர் லைஃப். சரிங்களா? ஸோ இது வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது. டிசப்பாயின்ட்மெண்ட்டாக ஏதாவது ஒரு உங்களுடைய வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து புது விதமான ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஸோ அங்கே தான் வந்து இப்போது உங்களுடைய துணிச்சலும் ஸ்ட்ரென்த்தும் அதை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி நியூ டு யூ. சரிங்களா? இது வந்து உங்கள் கூடயே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், இல்லைன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி கூட வரணும்னு நினச்சா கூட இது உங்களுடைய நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி போக வேண்டியதாக இருக்கும். மேபி அவங்க வந்து பின்னாடி வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பட் முன்னாடி போய் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் தான் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருந்து இதை வந்து நடத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் சம்திங் உங்களுடைய ஒரு ஐடியா, உங்களுடைய க்ரியேட்டிவ் ஃபீல்டு, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக நீங்கள் அதை தேர்வு பண்ணி அதுக்கான விஷயங்களை படித்து அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த கண்ட்ரோல் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து, ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக பேலன்ஸ்டாக நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்ருக்கீங்க. இப்போது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் தைரியத்தையும் இப்போ காமிச்சிட்ருக்கீங்க. பட் தெர் இஸ் இன்னுமே, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அதாவது இது வந்து முழுக்க நம்மளால் பண்ணிட முடியுமா, நமக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஒரு சப்போர்ட்டோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் ஆனால் இப்போ ஆரம்பிக்கும்போது யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட் அலோன். இது இப்போதைக்கு உங்களுடைய பயணம் தனிப்பட்ட பயணமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேபி வில் சி ஃப்ரம் தி அதர் கார்ட்ஸ் உங்களுக்கான சப்போர்ட் அண்ட் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான இது நிறைய கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் கரண்ட்லி யூ ஆர் ஷோயிங் யர் ஸ்ட்ரென்த் இன் சம்திங் நியூ விச் யூ ஆர், அங்கே தான் உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய ஸ்ட்ரென்த், கண்ட்ரோல் அண்ட் ஃபோக்கஸ் வந்து இஸ் சம்திங் யூ ஆர் டெவலப்பிங் சம்திங் விச் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு யூ. அண்ட் அதுக்கான ஃபோக்கஸையும் ஸ்ட்ரென்த்தையும் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து
உங்களோட எனர்ஜி இப்போ அதை சுற்றி தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் யூ ஹேவ் மூவ்ட் அவே ஃப்ரம் த திங்ஸ். நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல, டிசப்பாயின்மெண்ட் தருது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே பின்னாடி விட்டுட்டு நம்ம புதுசாக ஆரம்பிப்போண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கீங்க இப்போ. ஓகே, நான் மாறி காமிக்கிறேன் பார், நான் செஞ்சு காமிக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் தான் வந்து இப்போ உங்களுடைய எனர்ஜியாக இருக்குது. இதுதான் உங்களுடைய டெஸ்டினி அண்ட் திஸ் இஸ் வே யுவர் டெஸ்டினி இஸ் டேக்கிங் யூ டு. ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் கார்டு. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் கார்டு உங்களுக்கு இது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக ரெசினேட் ஆகுதுன்னா நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்னென்ன அப்டக்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் தி அப்டக்கிள்ஸ் that you are facing currently to showcase your strength or courage. ஸோ உங்களோட கரேஜையும் ஸ்ட்ரென்த்தையும் பயணத்தில் என்ன வந்து அப்டக்கிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் யோர் மைண்ட். ஓகே, உங்களுடைய மைண்டு தான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய வில்லனாக தெரியுது. உங்களை பல முறை வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உன்னால் முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, நான் சொன்னேன் அப்போவே சொன்னேனே இதை பண்ண வேண்டான்ட்டு, இப்போ உள்ளே போயிட்டு நம்ம தானே முழிக்கிறோம். அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து உங்களோட மைண்டு தான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி தெரியுது. அதுதான் உங்களுடைய பலவீனம் இல்லைனா வந்து பயமாக தெரியுது. இது நம்மளை வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா, இல்லை இதை வந்து நம்மளை வந்து ஓவர் கம் பண்ண முடியாதா, நம்ம வந்து இதை வில் வி ட்ரவுன் இல்லையா, நம்மளை மூழ்கடிச்சிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டோமா, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோமாங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் வரலாம், அதற்கான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் உங்களுடைய ஆர்வத்தாலையும் பேஷனாலையும் கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பேஜ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி சொல்லுது. யூ ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த விஷயம் பண்ணதுக்கு யூ ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். யூ ஃபீலிங் குட் அபவுட் யுவர் செல்ஃப். நம்ம செஞ்சு பார்த்தா தான் நம்மளால் தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்குது. அட் த சேம் டைம் பாதி மைண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பயந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயும் சரியான முடிவு தான் எடுத்து போயிட்டுருக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் அடிக்கடி உங்கள் மனசுக்குள்ளே வந்து உங்களோட மைண்டை வந்து குழப்புது. ஓகேங்களா? இது இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு உங்களோட மைண்ட் வந்து உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் ஸ்கேர்ட். ஓகே, இது கொஞ்சம் ஸ்கேர்டாக இருக்கங்காட்டி உங்களுடைய மைண்ட் வந்து உங்களுக்கு அதை ஒரு குழப்பத்தை வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்குது. யூ மைட் ஃபீல் லைக் யூர் ட்ரௌனிங் இன் யுவர் ஓன் எமோஷன்ஸ். அது வந்து உங்களோட எனர்ஜி நிறையா எனர்ஜி வந்து அதுவே அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகே, உங்களின் பயமும் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டுமே வந்து உங்களை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. பட் டெஃபினெட்லி திஸ் இஸ் சம்திங் தட் இட் இஸ் அ டெஸ்டினி. ஓகேங்களா? இதை நீங்கள் பண்ணுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பலத்தை தான் தரப்போகுது. ஸோ we will see how to overcome this. ஓகே, உங்களோட இந்த குழப்பத்தையும் பயத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். The moon energy and the devil energy. பலமுறை இந்த குழப்பங்கள்னால உங்களால் வந்து முன்னாடி போக்குறதுக்கு தடைகளாக நிறையா இருந்திருக்கலாம். பட் அந்த கிளாரிட்டி உங்கள் மைண்டில் எப்போவுமே இருந்திருக்கு. சரிங்களா? வித் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் யூ ஹாவ் த கிளாரிட்டி இன் மைண்ட். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க. ஆனால் அந்த தெளிவையும் ஓவர் க்ளவுட் பண்ணுற மாதிரியான கன்ஃபியூஷன் தான் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு ஜஸ்ட் அப்சர்வ்
சுற்றி நடக்கிற விஷயங்களில் பொறுமையாக, ஏன்னா இது வந்து உங்களுடைய புது முயற்சி வித் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி. நான் இது என்ன தெரியுது அப்படின்னா, இட் இஸ் சம்திங் வெரி நியூ டு யூ. யூ மைட் பி டூயிங் சம்திங் ஆர் உங்கள் ஃபேமிலியிலே இது தான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணுறதா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. பட் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முன்னாடி போக முடியும். முன்னாடி போகக்கூடிய எனர்ஜி இருக்குது வித் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கான பாதை என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாகும். ஓகே, ஆனால் யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ் அண்ட் யூ ஹாவ் டு பி பேலன்ஸ்டு. ரொம்ப பேலன்ஸ்டாக இருங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிதானமாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதாவது 2 சைடு இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் த நெகட்டிவ் சைடு. ஸோ 2 சைடையும் நல்லா எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வந்து செஞ்சீங்க அப்படின்னா, பொறுமையாக நிதானமாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையை இன்னும் ஃபோக்கஸ்டாக முன்னாடி கொண்டு போக முடியும். கண்டிப்பாக அந்த ஜேர்னி உங்களோடதில் வந்து அந்த எனர்ஜி இருக்குது. ஸோ உங்களுடைய துணிச்சலும் தைரியமும் எங்கே இருக்குன்னா, ஏதோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. சரிங்களா? அந்த புது விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப டியராக இருக்கிற ஒரு விஷயத்த, ஒரு ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் பண்ணிட்டும் இருக்கீங்க. ஓகே, அதை பொறுமையாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த கைடன்ஸ், டாரோ கைடன்ஸ் என்ன வருது அப்படின்னா, பொறுமையாக பண்ணுங்கள். உங்கள் மைண்டு உங்களை வந்து சில சமயம் சோதித்து பார்க்கும். உன்னால் இது முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் டாக்கெல்லாம் கொடுக்கும். ஏன்னா வித் த டெவில் கார்டு விச் இஸ் பிளேயிங் வித் யோர் மைண்ட், இல்லைங்களா? ஸோ வந்து இது முடியாது, இது செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிற நிறையா நெகட்டிவ் டாக்கை உங்கள் மைண்டு உங்களுக்குள்ளே சொன்னாலும், மற்றவர்கள் உங்களோட மைண்டை பாதிக்கிற மாதிரி சொன்னாலும், அதை வந்து அந்த கருத்துக்கள் வந்து உங்களை வந்து ட்ரவுன் பண்ணிக்கிற மாதிரி, உங்களை வந்து மூழ்கடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, அதிலிருந்து எழும்பி வந்து சரி, அதில் இருக்கிற அந்த கருத்துக்களில் இருக்கிற உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாதுங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் தான் வந்து பிரித்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நகர்ந்து நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி போவீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் வழிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். ஓகே, அண்ட் இதுக்கு இந்த விஷயம் சம்மந்தமாக கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ட்ராவல் இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து இந்த கார்டு மூலயமா உங்களுக்கு தெரியுது. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய கைடன்ஸாக இருக்குது பைல் 1. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களை நிதானமாக பண்ணிங்கன்னா போதும், தெளிவோடு பண்ணிங்கன்னா போதும். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரித்து பார்த்து எது சரி எது தவறு அப்படின்னு பண்ண வேண்டிய ஒரு கைடன்ஸை தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுது, நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன், அந்த எனர்ஜி உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா எனக்கு வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். we will have many more such videos on different topics. Okay, see you. வணக்கம் பைல் 2. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரென்த் கார்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒத்து வந்திருக்கு, கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கம்ப்ளீட் ரீடிங்கை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரென்த் கார்டு. நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்ட்ரென்த் கார்டு இது தான். அண்ட் வித் த கிறிஸ்டல் ஆஃப் டைகர்ஸ் ஐ. ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற ஆரக்கிள் கார்டு வந்து விஸ்டம். many cards. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் கரேஜும் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்.
பைல் 1க்கு சொன்ன மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு புதிய முயற்சிகளில் இருக்கீங்க வித் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ். புது ஐடியா, புது முயற்சிகளில் இருக்கீங்க. சில பேருக்கு இது வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு முயற்சியாக இருக்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய துணிச்சலையும் உங்களுடைய வலிமையையும் நீங்கள் வந்து வித் யூஆர் ஷோயிங் இட் வித் இன் அ பிளேஸ் ஆஃப் விஸ்டம். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், ஒரு சம்திங் விச் ஹேஸ் ரூல்ஸ் டிஃபைன்டு, இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு புது தொடக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, நம்ம இன்னும் அடுத்த கார்டுகள் எடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத. ஸோ பைல் 2. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது I can see that நீங்களும் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க. இட் குட் பி சம் கைண்ட் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன் ஆர் அன் என்டர்ப்ரைஸ், ஒரு புது விஷயத்தை நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ஃப்ரீ ஹேண்ட் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ உங்களுடைய துணிச்சல் வந்து அந்த பிகினிங் அந்த ஒரு புது விஷயத்தை ஆரம்பித்ததில் இருக்குது. அட் த சேம் டைம் இட் இஸ் ஸ்டில் பீயிங் கண்ட்ரோல்டு பை சம் வைஸ் பீப்புள், லைக் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் சுப்பீரியர் டு யூ. உங்களை விட உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் நினைக்கிற வேகத்தில் உடனே அதை பெரிதுபடுத்த முடியாது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் பண்ணி ஆகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போய் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கங்காட்டி கரண்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல் பிளெஜ்டாக வந்து ஃபுல் ஃபோர்ஸில் உங்களால் அதை வந்து வெளிப்படுத்த முடியாமல் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோயிங் த ரூல்ஸ், நம்ம ரூல்ஸ் படி போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரூல்ஸால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்கன்னு கூட சொல்லிக்கலாம். அதனால் வந்து யூ மைட் ஃபீல் லைக் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன், என்னுடைய ஐடியாஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும்னு நினைப்போம். ஆனால் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா த விஸ்டம் இஸ் டு டூ திங்ஸ் wisely and not through any kind of a risky or stupid directions அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மெசேஜாக வந்திருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுடைய ஐடியாஸ் அண்ட் இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பான்சிவாக, ரொம்ப ஆழமாக எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் யூ மைட் ஹாவ் டு டேக் இட் ஸ்லோ. ஆக்சுவலி நீங்கள் இந்த லைனை பார்த்தீங்கன்னா கூட வந்து இட் இஸ் ஆக்சுவலி கரண்ட்லி சிட்டிங் டவுன். ஓகேங்களா? மற்ற ஸ்ட்ரென்த் கார்டில் பார்த்தீங்கன்னா இட் வுட் பி ரெடி, ஓப்பனிங் இட்ஸ் மவுத் அண்ட் ரெடி டு கோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து உட்காந்துட்டு இருக்குது ஜென்டலாக, ரெடி, இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் இட்ஸ் டர்ன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க. It could be some kind of an approval. Okay, you might wait for some contracts to be signed, ஒரு அப்ரூவல் வரதுக்காக வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் பிட்ச் பண்ணியிருக்கலாம், அது வந்து நீங்கள் அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட் ஃப்ரம் யுவர் ஹையர் செல்ஃப். ஸோ இது வந்து உங்களுடைய ஒரு நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் தெர் இஸ் டெஃபினெட்லி அண்ட் லீடர்ஷிப் ரோல் விச் இஸ் ஸ்டில் கண்ட்ரோலிங் த டெசிஷன்ஸ் தட் யூ ஆர் டேக்கிங் அப்படிங்கிறதா வந்து வருது. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து இப்போதைக்கு அந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி உங்களோட ஸ்ட்ரென்த் கார்டு பார்க்கும்போதே அதில் இருக்கிற ஒரு அப்டக்கிள்
அண்ட் சேலஞ்ச் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வி வில் ஸ்டில் எக்ஸ்ப்ளோர் த சேலஞ்சஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ். இந்த விஷயம் நீங்கள் பண்ணுறதுல வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு. நிறைய ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் மெசேஜஸ் அபவுட் ரிஜெக்ஷன்ஸ், ரைட்? அண்ட் எஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், அதுக்கப்புறம் லேட்டர் யூ மைட் ஹவ் காட் சம் கைண்ட் ஆஃப் அ நோ. அந்த மாதிரி நிறையா தோல்விகளை நீங்கள் சந்திச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் இப்போ வந்து அந்த தோல்விகளோட ஒரு வெளிப்பாடாக தான் இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறத இன்னும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே ரொம்ப நிறைய, அதாவது ஒரு ஹெல்ப்போடு பண்ண வேண்டிய சூழ்நிலை இது. நீங்கள் உங்களுடைய ஸ்பீடில் பண்ண முடியாட்டியும் நீங்கள் நிறையா ஹெல்ப் எடுத்துக்கணும், சப்போர்ட் எடுத்துக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கணும். இது இப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்சல்டேஷனோட தான் நீங்கள் உங்களுடைய அந்த இதை வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய தொடக்கத்தை நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. The constant need of wisdom. So 4 of Pentacles and 3 of Cups. ஸோ உங்களுடைய கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு குரூப் டீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டியாக தான் தெரியுது. ஓகேங்களா? ஏன்னா நிறையா ரிஜெக்ஷன்ஸும் வந்திருக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்களுடைய க்ரோத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் நினச்ச ஸ்பீடில் உங்களால் க்ரோ ஆக முடியாத சூழ்நிலையும் இருக்கிறது. கரெக்டான டீம் இருக்கணும், கரெக்டான என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் டீம் அமைஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த டைமில் வந்து ஒரு விக்ட்ரியாக ஃபாலோ பண்ணி போக முடியும். பட் அங்கேயே வந்து உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் இருக்குது. உங்கள் டீமுக்குள்ளேயும் ஒரு இடைஞ்சல் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த 3 ஆஃப் கப்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ உங்களுக்கு கரண்ட்டாக இருக்க அப்டக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அப்டக்கிள்ஸ் மெயினாக எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, உங்களோட திறமையோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜை வெளிப்படுத்துறதுல இருக்கிற அப்டக்கிள் மெயினாக வந்து நிறையா வந்து ரிஜெக்ஷன்ஸ். ஓகே, நிறையா ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறது, பீப்புள் கோயிங் பிஹைண்ட் யுவர் பேக், ஓகே, பீயிங் டிஸ்ஹானஸ்ட். எஸ், ஸோ என்ன ஆகிடுது, யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ். நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுடைய மணியாக இருக்கட்டும், உங்களோட ரீசோர்ஸஸாக இருக்கட்டும், அதை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு காசும் அது எப்படி போகுது, எங்கே போகுது, எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, உங்கள் மேலே வந்து திணிக்கப்பட்டிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் உங்களால் மூவ் ஆக முடியும். யூ கேனாட் கோ வெரி ஃப்ரீலி அண்ட் ரொம்ப வைடாக நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ண முடியாத சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்க. ஓகே, யூ வாண்டட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் யர் செல்ஃப் க்ரோத். ஆனால் அந்த செல்ஃப் க்ரோத்துக்கான பாயிண்ட்டும் இதில் வந்து அடிபட்டிருக்கு. ஓகே, so that is causing you a lot of challenges in this currently pile 2. so அதை எப்படி ஓவர்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். okay, you got 2 of wands, yes, 5 of pentacles. okay, கண்டிப்பாக ஒரு விதமான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் இருக்குது. அதாவது ஒரு நிதி நெருக்கடின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஒரு நிதி நெருக்கடியில் நீங்கள் திரும்பியும் முதலிருந்து உங்களுடைய உழைப்பை வந்து ஒரு புது ஐடியாவில் போட்டு அதற்கான உழைப்பையும் வேர்வையும் கொடுத்து புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் பில்ட் பண்ண வேணும். இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி லாங் அண்ட் எக்ஸாஸ்டிங் டாஸ்க் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 2 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக இன்னொரு விஷயத்தையும் கையில் வச்சுருக்கணும்.
ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்பி போகிற ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்ருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயத்த பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதை இப்போ பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரீசனும் இருக்குது. அண்ட் தெர் இஸ் நோ ப்ராப்பர் சப்போர்ட் ஃப்ரம் யோர் டீம், ஃப்ரம் யோர் கொலீக்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களோட டீமாக இருக்கலாம். அதற்கான சப்போர்ட்டும் லேக்காக இருக்கிறங்காட்டி தான் உங்களால் அதை முழு இதோட பண்ண முடியல. அண்ட் த சேம் டைம் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஸ்ஹானஸ்டி அண்ட் லாயலாக இல்லாதவங்க ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறது இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் அந்த ஒரு ஐடியாவோட பிகினிங்கோடு இல்லாமல் தெர் ஹேஸ் டு பி அ பேக்கப். ஓகே, அந்த பேக்கப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை வந்து இட் வில் நாட் மேக் யூ கோ பேட். ஓகே, ஸோ கண்டிப்பாக இன்னொரு பேக்கப் மெத்தடை நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அண்ட் அதுக்கும் உங்களுடைய உழைப்பையும் இதையும் கொடுத்தீங்கன்னா இட் வில் க்ரோ. ஓகே, அதுவும் சேர்ந்து உங்களுக்கு ஆன ஒரு க்ரோத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இட் இஸ் நாட் ஈஸி. ஐ சி தட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. உங்களோட முயற்சிகள் வந்து ரொம்ப உங்களுடைய வேர்வை சிந்தி உழைக்கிற மாதிரி திரும்ப ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணி எல்லாம் அவ்வளோ தூரம் நிறைய மெனக்கெடுதல் இருக்கும் கண்டிப்பாக இதில். ஆனால் ஒரு ஆல்டர்னேட் பேக்கப் பிளானை கண்டிப்பாக வச்சுக்கணுங்கிறது இருக்குது. அண்ட் அது மூலியமாக அதுக்கும் வந்து உங்களுடைய 100% கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு கெட் அவுட் ஆஃப் அ சிச்சுவேஷன் வேர் யூ ஃபீல் லைக் யூ ஹவ் பீன் வெரி ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் தெர் இஸ் நோ இனஃப் மணி. உங்களை தனித்து விட்டுட்டாங்க, நம்மளை தனியாக விட்டுட்டாங்க, நம்மளை இப்படி விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு இன்னொரு பேக்கப் பிளானையும் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியோடு சேர்த்து இன்னொரு பேக்கப் பிளானையும் வச்சுருக்கணும். கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜும் வரும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் பையில் இன்னொரு விஷயத்த வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இல்லை, நிறையா ப்ராப்ளம்ஸ் வருதுங்கும் போது ஒரு பேக்கப் பிளானையும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்க. ஸோ தட் யூ வில் நாட் பி லெஃப்ட் அலோன். அண்ட் அதுலேயும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் முழுமனதாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த கார்ட்ஸ் வந்து காமிக்குது. ஸோ டெஃபினெட்லி யூஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் கரேஜும் இப்போதைக்கு வந்து யூஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங். பட் அது உங்களுக்கு இமீடியட் பெனிஃபிட்டை கொடுக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ வெரி லாங் டேர்ம் பெனிஃபிட். ஸோ ஐ வில் ஜஸ்ட் புல் ஒன் மோர் கார்ட் டு see how is the future going to turn out for you, because I see there is a lot of struggles. பட் ஆனால் உங்களுக்கு இந்த மெஜிஷியன் கார்டில் யூ டூ ஹாவ் ஆல் த உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரும். அதை வச்சு யூ கேன் you can build what you are planning to build. pile 2. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னது உங்களோட எனர்ஜியோட ரெசனேட் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ அண்ட் ஆல்சோ லெட் மீ நோ டவுன் பிலோ in the comment section. Thank you so much. See you in another reading. ஹலோ பைல் 3, நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரென்த் கார்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங். ஸோ வில் சி அபவுட் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ். உங்களோட துணிச்சலோ வலிமையோ இப்போ எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் எனர்ஜியை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் ஐ வில் கீப் திஸ் அசைடு தானே இங்கே வைக்கிறேன். உங்களுடைய ஆரக்கிள் கார்டு ஃபர்ஸ்ட். யூ ஹவ் காட் பர்செப்ஷன். இது ஒரு புதையலை நோக்கி இருக்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் எனக்கு வருது. நீங்கள் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எப்போ வந்து நம்ம வசப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் காட் த மூன் கார்டு, the 3 of Pentacles, and Page of Wands. ஸோ இன்னும் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் பார்த்தீங்கன்னா
உங்களால் ஃபுல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இன்னும் வர முடியல அப்படிங்கிறது தான் தெரியுது. இன்னும் தெர் இஸ் சம்திங் ஸ்டில் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன். ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்தில் இன்னும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு 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 மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. பட் இது பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னும் வந்து ஒரு டிஸ்கஷனில் தான் இருக்கீங்க. பட் உங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து இட்ஸ் ஸ்டில் க்ளவுடட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ நம்ம அடுத்து டாரோ கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வி கேன் எக்ஸ்பிளைன், வி கேன் see the energy clearly. See, okay, Emperor in reverse. ஓகே, there is உங்களுடைய பார்வைகளை இன்னும் நீங்கள் வந்து விரிவாக்கணும். ஓகே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். சில விஷயங்களையும் சில சேஞ்சையும் வந்து அக்காமடேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மெசேஜாக இந்த தீமில் தெரியுது இந்த கார்ட்ஸில். மேபி யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் அபவுட், அதாவது ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம முடிவு எடுத்திருப்போம் இல்லையா, இது சில விஷயங்கள் வந்து இப்படி தான் இருக்கும், அது வந்து எப்படியும் நம்மளுக்கு வந்து எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகாது, இது நமக்கு ஏன்னா இதில் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும். பாசிட்டிவாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக சில விஷயங்கள் மாறி இருக்கும். நான் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இந்த டைம் இந்த விஷயத்தை நான் பண்ணும்போதும் கண்டிப்பாக ஒரு விஷயம் மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வேணும். அப்படிங்கிறது வந்து உங்கள் ஹார்ட்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இஸ் அ மெசேஜ் தட் இஸ் கம்மிங் த்ரூ. பி பாசிட்டிவ். ஓகேங்களா, யூ ஹாவ் டு ஸ்டே பாசிட்டிவ். உங்களுடைய இப்போ நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது உங்களுக்கு ப்ரீவியஸாக இந்த பாஸ்டில் வந்து கண்டிப்பாக வந்து இட் குட் ஹாவ் ஃபெயில்டு ஃபார் யூ. நீங்கள் எடுத்த முடிவுகளோ இல்லை நீங்கள் நம்பின விஷயங்களோ வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கை கொடுத்துருக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து யூ ஷுட் ஹாவ் அன் even more an open heart and mind to see things differently. இப்போ அதே விஷயத்தை நீங்கள் இன்னொரு கோணத்துலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மெசேஜாக கண்டிப்பாக வருது. ஏன்னா இந்த 3 கார்டு, அந்த எம்பரர் கார்டு வச்சு பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. யூ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி சேஞ்ச். நான் இது ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்கேன், இது கண்டிப்பாக வேலை செய்யாது அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு உறுதியாக இருக்க மாதிரி யூ வாண்டட் டு ட்ரை. நீங்கள் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எஸ், ஏன்னா லாஸ்ட் டைம் ஐ திங்க் தேர் குட் ஹவ் பீன் சம்ஒன் பிளேயிங் இன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கசப்பான அனுபவம் கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு தோணுது. ஓகே, ஸோ இதை கரண்ட்டாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் வந்து இப்போ ரீடிங் பார்க்கும்போது இட் இஸ் ஸ்லைட்லி டவுன். யூ ஆர் நாட் வெரி ஸ்ட்ராங் இனஃப். ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ரொம்ப துணிச்சலாக எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பண்ணணுமாங்கிற ஒரு டவுட் இருக்குது, செல்ஃப் டவுட் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஒரு பேட் பாஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து there could have been people who would have cheated on you, mood ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணி உங்களை வந்து வீழ்த்த ட்ரை பண்ணியிருக்கலாம். ரைட், அது உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பேட் மெமரிஸை கொடுத்துருக்கும். அதனால உங்களால் வந்து யூ டோன்ட் வாண்டட் டு மூவ் ஃபார்வர்ட். திரும்ப அதே மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணுறக்கு விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் தட் எனர்ஜி ஆஃப் பீயிங் ஸ்டக். ஓகே, எஸ், ஃபியூ திங்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு லெசன் மாதிரி. ஸோ லெசன் ஃப்ரம் அவர் பாஸ்ட், அவ்வளோதான். அண்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட். எஸ், யூ ஷுட் கீப் யுவர் மைண்ட் ஓப்பன் அபவுட் ட்ரைங் அவுட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் இந்த பர்செப்ஷன் கார்டும் கூட. ஸோ இந்த பர்செப்ஷன் கார்டும் வந்து உங்களுடைய பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகணும். ஹாவ் அ பாசிட்டிவ் அவுட்லுக் அபவுட் தி சிச்சுவேஷன் நவ். ஈவன் தோ நீங்கள் பாஸ்டில் அது நல்லதாக இல்லாட்டியோ இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ யூ ஹாவ் டு கீப் யுவர் மைண்ட்
ஸ்டேபிள். உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வர மெசேஜ் என்னென்னா, உங்கள் எமோஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த எமோஷன்ஸ் வந்து உங்களை ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணுது. யூ ஹாவ் டு ஸ்டே பேலன்ஸ் அண்ட் வில் சி. ஓகே, எஸ். நீங்கள் புது முயற்சிகள் இது பண்ணுறதுலையோ தொடங்குறதுலையோ நீங்கள் ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ டைம் ஃபார் யூ டு ஸ்டார்ட் சம்திங் நியூ, ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஸ்டார்ட் சம்திங் நியூ. ஐ திங்க் யூ ஆர் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம் பீயிங் ஐ திங்க் யூ ஆர் மேபி நீங்கள் வந்து ஒரு பிரெட் வின்னர் ஆஃப் யுவர் ஃபேமிலியாக இருக்கலாம். யூ மைட் பி த சிங்கிள் பிரெட் வின்னர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. நீங்கள் தான் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து முக்கியமான சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக இருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் மேபி அதனால் நீங்கள் நிறையா விஷயத்த யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த மெசேஜ் என்ன வருது அப்படின்னா, பழைய நடந்தவைகளை நினச்சி இப்போ இனிமேல் நடக்க போகிறதுல வந்து நீங்கள் வந்து ரொம்ப குழப்பம் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் ஒரு நல்ல மனசோட அதை அணுகணும் அப்படிங்கிறதான் வந்து உங்களுக்கு வர மெசேஜாக இருக்குது. யூ கேன் டேக் யுவர் டைம், ஸ்பெண்ட் சம் டைம், பி அலோன். தனியாக இருந்து அதுக்கான என்ன ஏதுங்கிறத பார்க்கணும். ஆனால் உங்களுடைய எமோஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். நோ மேட்டர் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப குழப்பறக்கான விஷயமா இருந்தாலும் நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ஸ்டேபிளாக வச்சு இதை வந்து நீங்கள் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். ஓகே, கண்டிப்பாக இட் குட் பி சம்திங் அபவுட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் யோர் கெரியர், ஒரு பிஸ்னஸ், அந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம். ஓகே, அண்ட் சம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த ஒரு கசப்பான பழைய விஷயங்கள்னால உங்களுக்கு இப்போ இருக்கிற விஷயத்தில் கரெக்டான முடிவு பண்ணணும்னு தோணுது, ஆரம்பிக்கணும்னு தோணுது. ஆனால் வந்து ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஹெர்மெட் கார்டு மூலியமாகவும் கியூன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலியமாகவும் தெரியுது. பட் யூ ஹாவ் டு ஸ்டே பாசிட்டிவ். சி த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இஸ் ஆல்சோ ட்ராப்ட் அப். இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அண்ட் உங்களுக்கு வந்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக வரும்போதே பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தலாமா வேண்டாமா, இதை இப்போ எடுக்கலாமா வேண்டாமா? ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இந்த முயற்சி எடுத்து அது ஒரு பெரிய தோல்வியில் முடிஞ்சது, என்னை இவ்வளோ பெரிய ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரியான எனர்ஜி இல்லாமல் அதிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உங்களுடைய மைண்டை இன்னுமே கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி ஒரு ப்ராடாக யோசித்து கண்டிப்பாக வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு புது வாய்ப்பு, புது ஸ்டார்ட், புது பிகினிங்ஸ். ஓகே, இதை வந்து உங்களுடைய எமோஷன்னால் வந்து நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு கீப் யுவர் எமோஷன்ஸ், உங்களுடைய எமோஷனை பேலன்ஸ்டாக வச்சுருங்க. இட் இஸ் ஓகே, நம்ம கடந்து வந்த பாதை எவ்வளோ ரஃப்பாக வேணாலும் இருக்கலாம். அதை வந்து இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து பாதிக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ அண்ட் ஃபார் பீப்புள் அரவுண்ட் யூ. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக டைம் எடுத்து, இட் வில் பி வெரி ஸ்லோ. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப வேகமான ரிசல்ட்ஸ் வராது. திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்லோ. ரொம்ப ஸ்லோவான எனர்ஜி தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வழி தெரியும். படிப்படியாக தான் நம்மளால் வந்து அதை கண்டுபிடிக்கவும் முடியும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி ஸ்லோ, பேஷண்ட், பொறுமையாக இருந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி அது உங்களோட ஹார்ட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சில விஷயங்களில் மன்னிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? யூ ஹாவ் டு ஃபர்கிவ், கீப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பார்த்து அதை பயன்படுத்திக்கணும், இந்த ஸ்ட்ரென்த். ஏன்னா இப்போதைக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பிகாஸ் ஆஃப் சம்திங் தட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட் ஸ்ட்ராங்கர். பைல் 3. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அண்ட் லெட் மீ நோ down below in the comment section. See you all in other reading. Till then, thank you and bye bye.